நமஸ்தே. இந்த வீடியோவில் பரீட்சையோட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பரீட்சை எக்ஸாமினேஷன் பாருங்கள். ப்ரீ டெஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். டைம் 2 hours எழுதணும். அழகான தெளிவான கையெழுத்து 5 மதிப்பெண்கள்னு சொல்கிறாங்க. நீட்டாக எழுத சொல்கிறாங்க. டோட்டலாக 100 மார்க்ஸு. சரியா? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பாருங்கள். என்ன இருக்குது? படத்தை பார்த்து ஏதேனும் 10 படங்களுக்கு பெயரை எழுதவும். See the picture and writes its name for any 10 pictures. இங்கே வந்து 12 இருக்கும், நீங்கள் 10 எழுதணும். சரியா? 10 மட்டும் எழுதுனா போதுமானது. இருக்கு காய். சரியா? நெக்ஸ்ட் ஒன்று கவ்வா. நெக்ஸ்ட் ஒன்று மேன் இல்லையா? மேன் ஹிந்தியில் ஆத்மி. நெக்ஸ்ட்டு பென் இல்லையா? பென் ஹிந்தியில் கலம். நெக்ஸ்ட்டு கேந்து. கேந்து தெரியுது இல்லையா? பால். நெக்ஸ்ட்டு ஆம் பௌதா. இதை ஏன் நான் விட்டு விட்டு எழுதுறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தெரியுமோ அதை எழுதிட்டு அப்புறம் தெரியல அப்படின்றத யோசித்து எழுதுங்க. இல்லைன்னா பின்னாடி எதுலையாவது கொடுத்துருப்பாங்க அந்த போர்டு, நீங்கள் பார்த்து கூட எழுதலாம். நான் வந்து அது எப்படின்னு சொல்கிறேன், பின்னாடி எப்படி கொடுத்துருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். சரியா? ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. பூண்ட். நெக்ஸ்ட்டு கிர்ஜாகர். சர்ச் என்ன சொல்லுவோம்? கிர்ஜாகர் சொல்கிறியா? ஸோ கிர்ஜாகரை எழுதிடுங்க. ஸோ 10 எழுதுனா போதும். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். இதேனும் 5 பொருள் எழுதுவோம். மீனிங்ஸ் 5 எழுதணும். பால்து டொமஸ்டிக், பானி வாட்டர், நாச்தா டு டான்ஸ், रेलगाड़ी train, अंडा egg. Third, write the opposite word for any 5. opposites 5 எழுதுனா போதும். சரிங்களா? லம்பா. லம்பாக்கு ஆப்போசிட் சவுடா. सरल, कठिन, भला बुरा, सीता डेंटा, नया आना. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் பாருங்கள். இதை பார்த்து எதுனா 5 பதில் எழுதும் இல்லையா? See the picture and write answer any 5. பிக்சரை பார்த்து கொஷின் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆன்சர் எழுதும். காய் கியா தெரியுங்க. உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு காயும் கவ்விட்டுருந்தாங்க. அதை நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி கூட எழுதிடலாம். பிக்சரில் இருக்கிறத கொடுத்துருக்காங்களா, என்ன பிக்சர்னு கேட்கும்போது இந்த தேர்ட் ரோமன் லெட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கியா தேத்திக அப்படின்னா தூத் அப்படின்றது மட்டும் எழுதிட்டு மீதி அப்படியே கொஷினில் பார்த்து எழுதணும். கொஷின் மார்க்குக்கு பதிலாக இந்த மாதிரி கோடு போடணும். அது வந்து புல் ஸ்டாப் ஹிந்தியில். கவ்வா கைசாக. கவ்வாவை அப்படியே எழுதுங்க. கைசான்ற இடத்துல மட்டும் காலான்னு எழுதிட்டு மீதி அப்படியே எழுதிடணும். சரியா? கொஷின் மார்க் போடுங்க, 1 போடுங்க. நெக்ஸ்ட்டு லடுக்கா கியா கே. லடுக்கா எழுதிடுங்க அப்படியே. கியான்ற இடத்துல கேந்து. கேந்து கேள்தா அப்படிங்க. சரியா? பீத்தி அவுரத் எழுதிட்டு கியான்ற பானி. பானி மீதி அப்படியே பார்த்து எழுதுங்க. ஹே ரெல்காடி. ரெல்காடி ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்திருக்கு. தெரியாதவங்க இதை பார்த்து எழுதிடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு. கஹாம்னா யஹா மீதி அப்படியே. See the picture and write 2 sentences about it. பிக்சரை பார்த்து 2 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. ரிவிஷன் இருக்கேன், உங்களுக்கு லெசன்ஸும் நடத்தியிருக்கேன். உங்களுக்கு ரிவிஷன்ஸ் தேவைப்படுதுன்னா இதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எழுதியிருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி படிங்க. சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் எழுத்தால் எழுதவும். ரைட் இன் த வேர்ட்ஸ். சார், சாத், தஸ். இதுக்கு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் 5 எழுதணும். செவன்த் ரோமன் லெட்டர் இதுக்கு 5 பொருள் எழுதுக. 5 மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுங்க, 5 எது எழுத போகிறீங்களோ அதுக்கு மீனிங் மட்டும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். 2 எழுதணும். ஒன்று மீனிங் எழுதணும், ப்ளஸ் வந்து சென்டென்ஸ் எழுதணும். சரிங்களா? எனி 5க்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கணும். சன்னுக்கு ஹிந்தியில் சூரஜ் பூரப் மேம் நிக்கல்தா ஹை. ஃப்ளோர்னா ஜமீன் இல்லையா? ஜமீன்னா ஃப்ளோர் தரை. மேஜ் ஜமீன் பர் ஹை. நெக்ஸ்ட்டு ஸ்மால். यह छोटा
कर है. नेक्स्ट सिस्टर के எழுதணும் இல்லையா சிஸ்டர். ललिता मेरी छोटी बहन है. மாதிரி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 8 பாருங்கள். fill in the blanks any 5 மட்டும் எழுதுனா போதும். ஆஸ்மான்னா வானம், நீலம், வானம் நீளமானதுன்னு சொல்கிறாங்க. नाक के नीचे मूंग है, नीचेना மேலே. घासों हरी हरी, பச்சை பசேல். हमारा देश का नाम भारत. 5 எழுதுனா போதும் உங்களுக்கு. சரியா? राष्ट्रपति इसका प्रधान है. 9th one, choose the correct word in the fill in the blanks. இதுக்கு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா எடுத்து எழுதலாம். சரியா? சூரஜ் டேஷ் நிக்கல்தா ஹே அப்படின்னு சொல்லிட்டு சபரே. நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஆன்சர் சொல்லிவிட்டு படித்து மார்க் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எழுதுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ எடுத்து எழுதிடுங்க. எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? சரி, எடுத்து எழுதிடுங்க. பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் எது வரும்னு சொல்லிட்டு நம்பர் மேட்ச் போட்டுட்டு எடுத்து எழுதுங்க. லெவன்த் ஒன், ஏதேனும் 2 கேள்விகளுக்கு பதில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன எழுத போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எது எழுதினாலும் 5 எழுதணும். கலர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது கலர்ஸ். ஸோ கலர்ஸ் மேலே இருக்குது மோஸ்ட்லி பாருங்கள், மேட்ச்சில் இருக்காது, அப்படியே பார்த்து எழுதிட வேண்டியது தான். கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எது எது கேட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச்சை செக் பண்ணிவிட்டு இந்த கொஷின் எழுதிக்கலாம். அப்போ தான் வந்து ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம எழுத கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஷாவும்னா லாங்குவேஜ். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னட, மராட்டி. இது என்னென்னா கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிடுங்க. பார்த்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு இப்போது புல் ஸ்டாப் வரணுமா சந்திரபிந்து வரணுமான்றதை செக் பண்ணி புல் ஸ்டாப் மட்டும் வச்சுடுங்க. சந்திரபிந்துனா சந்திரபிந்து, புல் ஸ்டாப்னா புல் ஸ்டாப். சரியா? இது லெசனே நான் எதுக்கு சந்திரபிந்து வரும், எப்படி வரும்ன்றது ஃபுல்லாக A to Z நடத்தியிருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்க போய் செக் பண்ணிக்கோங்க. 13th அதே மாதிரி தான் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு லா இருக்கா, லாவை வந்து சேர்த்துக்கோங்க, பக்கத்தில் எடுத்து எழுதுங்க. அவ்வளோதான், கோடு போட்டால் போதும். இதுதான் ஆன்சர். எடுத்தது அப்படியே எழுத வேண்டியதான் பார்த்து. கொஷின் ஆன்சர் பாருங்கள். எனி 7 எழுதணும். சரியா? எனி 7 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15th பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக எழுதணும். நோ ஆப்ஷன்ஸு. மேம் லடுக்காகவும் இருக்கு இல்லையா, நீங்கள் படிச்சுட்டு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத வேண்டியது தான். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருந்தீங்கன்னா டெலகிரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர்ஸ் அங்கே இருக்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தன்யவாத். முக்கியமாக கீழே இருக்கிற காலமை நீங்கள் தொடவே கூடாது. அது மார்க்ஸ் போடுறவங்க தான், டீச்சர் தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் தொடக்கூடாது. சரியா?